கேம் சேஞ்சர். அதுதான் படத்தோட பேரு. வாங்க கதைக்குள்ள போயிடலாம். இப்ப எடுத்தோனே பார்த்தீங்கன்னா, ஆந்திரா சேம் அந்த மாரி தான் காட்டுவாங்க. அவர் தூங்கி இப்ப எந்திரிக்கும்போது கனவுலயே வந்துட்டு ஒரு அம்மாவும், ஒரு பையனும் அங்க நிக்கிற மாரியே இருக்கும். உடனே அவருக்கு திடீர்னு பயமாயிடும். பார்த்து பயந்து போன அவர் வந்து என்ன ஆகுவார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மயக்கம் போட்டு விழுந்துருவாரு. உடனே இவருக்கு என்ன ஆச்சோ அப்படியே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஆம்புலன்ஸ்ல கூட்டிட்டு போவாங்க. அப்ப போற வழியில பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு பிரிட்ஜ் மாரி இருக்கும். அந்த பிரிட்ஜ வந்து கடந்து தான் போகணும். இவங்க போறப்போ பார்த்தீங்கன்னா, பிரிட்ஜே வந்து 2ஆ போயிடும். இங்கிருந்து வெளிய போக முடியல. அதனால என்ன பண்றாங்கன்னா, திரும்ப வேற வண்டி மாத்தி அந்த பக்கம் பிரிட்ஜுக்கு வேற பக்கமா இப்ப கூட்டிட்டு போறாங்க. இப்ப சிஎம்மும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு, ஆ அந்த உடம்பு சரியில்ல. அவரு வந்து என்ன பண்றாருன்னா, அந்த உடைஞ்சு போன பிரிட்ஜ பார்த்துக்கிட்டே வந்து அப்படியே கிராஸ் ஆயிட்டே போயிட்டுருக்காரு. மக்கள்லாம் வந்து பேசிக்கிறாங்க. இந்த லட்சத்தில இந்த மாரிலாம் பிரிட்ஜ் கட்டியிருந்தா அது இடிஞ்சு தானே விழும். அப்படிலாம் பேசவும் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் பேசுறத வந்துட்டு இந்த சிஎம் காதுல அதெல்லாம் விழுது. அவர கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் சேர்க்குறாங்க. அவருக்கு வந்துட்டு இப்ப சுயநினைவு இல்லாம அவர் வேற அந்த டைம்ல அப்படி இருக்காரு. இந்த மாரி உடம்பு சரியில்லாம இருக்கிறதுனால, இப்ப இவரோட ஃப்ரெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா, சமுத்திரக்கனி இருக்கார்ல, அவர் வந்துட்டு இவருக்காக வந்து பேசிட்டு அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா சிஎம்மோட 2 பசங்க இருக்காங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து மாணிக்கம், இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா சூர்யா. இவங்க 2 பேரும் வந்து என்னன்னா, அடுத்த சிஎம் வந்து நான் தான் அப்படின்ற மாரி 2 பேருமே போட்டி போட்டுக்கிறாங்க அவங்களுக்குள்ள. இவங்க 2 பேர் நான் தான், நீ தான் அப்படின்ற மாரி போட்டி போட்டுட்டே இருக்கவும், கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கன்னா, இப்ப சிஎம் வந்து கண் முழிச்சுறாரு. கண் முழிச்சோன அவங்க 2 பேரும் வாய மூடிடுறாங்க. அவங்க பாட்டுக்கு அவங்க வேலைய பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப இந்த மயக்கம் போட்ட சத்தியமூர்த்தி வந்து என்ன சொல்றாருன்னா, சபான்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு நெருங்கிய ஃப்ரெண்ட் இருக்கார்ல சமுத்திரக்கனி, அவர்ட்ட வந்து என்ன சொல்றாருன்னா, நம்ம செஞ்ச பாவங்கள் வந்து நம்மள துரத்திட்டு வருது. சீக்கிரமாவே எல்லாத்தையுமே சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இப்ப வந்துட்டு சமுத்திரக்கனி என்ன சொல்றாருன்னா, கண்டிப்பா அதெல்லாம் சரி பண்ணிடலாம் அப்படின்ற மாரி அவர்ட்ட சொல்றாரு. இப்ப இங்க அடுத்து பார்த்தீங்கன்னா, இப்ப ஹீரோ என்ட்ரி தான். ஹீரோ காட்டுறாங்க. அவர் வந்து இப்ப ராம்சரண் இருக்கார்ல, அவர் தான் ஹீரோ. இப்ப அவர் பார்த்தீங்கன்னா, அவர் ஐஏஎஸ் ட்ரைனிங் முடிச்சுட்டு, இப்ப வந்து அவர் ட்ரெயின்ல தான் வந்துகிட்டு இருக்காரு. பார்த்தீங்கன்னா, ஒரு குரூப் வந்து ஹீரோவ தொரத்திக்கிட்டே வராங்க சண்டை போடுறதுக்கு. எதுக்காக அப்படின்னா, அவங்களோட 300 கோடி ரூபாய் போல அந்த மாதிரி சில பொருட்கள்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்துட்டு ஹீரோ வந்து வீணாக்கியிருப்பார். அதெல்லாம் வீணாக்கிட்டு எங்க 300 கோடி அழிச்சு விட்டுட்டு, நீ பாட்டுக்கு கிளம்பி போறியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வம்பு வளர்த்துட்டே வராங்க. அப்பதான் ஹீரோ வந்து என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்குறாரு. அப்பதான் ஹீரோக்கு நினைச்சு பார்க்கும்போது தான் அவருக்கு தெரியுது. அவர் வந்துட்டு ஐபிஎஸ்ஸா இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் கண்டுபிடிச்சு, அதெல்லாம் வந்து இல்லாம ஆக்கியிருப்பாரு. அத வந்துட்டு இப்ப வந்து அவங்கலாம் கேட்குறாங்க. அதுக்கு உடனே அவர் வந்து இப்ப ஹீரோ என்ன சொல்றாருன்னா, நான் தான் இப்ப ஐஏஎஸ் முடிச்சுட்டு இப்ப இப்ப கலெக்டரால இப்ப நான் இங்க வந்திருக்கேன். இப்ப எதுக்குடா பழசெல்லாம் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. எங்களோட முதலாளி உங்கள வந்து கூட்டு வர சொன்னாரு அப்படின்னு சொல்லவும், இவர் வரமாட்டேன்னு சொல்லிட்டு எல்லாரையும் போட்டு அடிச்சு போட்டு அங்க ட்ராக்ல அந்த ரயில்வே ட்ராக்ல எல்லாரையும் கட்டி போட்டு, அவங்க வந்து அவங்களோட ஹெலிகாப்டர் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஹெலிகாப்டர்லயே அத எடுத்துட்டு அப்படியே ஒரு சாங்க முடிச்சுட்டு அப்படியே ஹீரோ வராரு. அதோட இங்க பார்த்தீங்கன்னா, இப்ப ஹீரோக்கு வேலை கிடைச்சிச்சுல, அதாவது ஐஏஎஸ் ஆயிட்டார்ல, கலெக்டர் ஆயிட்டாரு. அதோட அவர் வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, எப்ப கல்யாணம்னு சொல்லிட்டு ஹீரோட வீட்ல வந்து கேட்க ஆரம்பிச்சுருவாங்க. ஆனா இப்ப ஹீரோ வந்து என்ன சொல்றாருன்னா, நான் கல்யாணமே பண்ணிக்க போறதில்ல அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருப்பாரு. இங்க பார்த்தீங்கன்னா, இப்ப இவர் வந்து சிஎம் இருக்கார்ல, அவருக்கு வந்து கண்ணு முழிச்சிருவாரு. கண்ணு முழிச்ச உடனே அவர் வந்து அவர் கூட்டத்துல வந்து அவர் என்ன சொல்வாருன்னா, நம்மளோட ஆட்சி காலம் வந்து முடிய போகுது. இன்னும் 1 வருஷம் தான் நம்மளுக்கான டைம் இருக்கு. இந்த டைம்க்குள்ள வந்துட்டு நம்மளோட ஆட்சிய வந்து சரித்திரத்துல பேசணும். அதுக்கு தகுந்த மாரி எல்லாம் நடந்துக்கணும். கட்ட பஞ்சாயத்து இந்த மாரி என்னென்ன எல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்களோ, அது எல்லாத்தையுமே விட்டுருங்க. நம்ம பேர் சொல்ற மாரி நம்மளோட கட்சி இருக்கணும், ஆட்சி இருக்கணும் அப்படின்ற மாரி அவர் சொல்றாரு. இவர் பேசிட்டு இருக்கிறத கேட்கிற தலைவரோட பெரிய பையன் மாணிக்கம் அவர் என்ன சொல்றாருன்னா, என்னப்பா ஆச்சு உங்களுக்கு? நம்ம எல்லாம் நல்லா தானே பண்ணிட்டு இருக்கோம், நல்லா தானே போயிட்டு இருக்கா அப்படின்னு எதுக்காக இப்ப எல்லாத்தையும் மாத்த சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அதுக்கு உடனே தலைவர் என்ன சொல்றாருன்னா, ஆமா நல்லா நல்லா போயிட்டு இருக்கு. நீ கட்டின அந்த பிரிட்ஜ் கொஞ்சம் விட்டா என் தலையிலேயே விழுந்திருக்கும் அப்படின்ற மாரி சொல்றாரு. அதுக்கு உடனே ஹீரோ அதாவது அந்த தலைவர்கள் அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த பசங்களோட அப்பா என்ன சொல்றாருன்னா, அதெல்லாம் எனக்கு தெரியாது. நம்ம ஆட்சி முடியறதுக்குள்ள மக்கள் மனசுல நம்ம நிக்கிற மாதிரி இருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி வேலைகள் மட்டும் தான் இருக்கணும். வேற எந்த வேலையுமே இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறாரு. இதை பொறுமையா கேட்டுட்டு இருந்த 2வது பையன் இருக்கார்ல சூர்யா, சூர்யா தான் அவர் வந்து என்ன சொல்றாரு, என்னப்பா சொல்ற, நீ சொல்றதெல்லாம் நம்புற மாதிரி இருக்கா, ஏத்துக்கிற மாதிரி இருக்கா, அந்த 1 வருஷம் மட்டும் நல்ல விதமா நம்ம ஆட்சி செஞ்சா நம்ம என்ன மக்கள் மனசுல இருக்க போறோமா அப்படின்னு சொல்லிட்டு கிண்டலாவே கேட்கிறாரு. வந்து அப்பா வந்து ஒத்துக்காம இருக்கவும் இப்ப வந்து சின்ன பையன் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ நல்லவனா ஆகணும் அப்படின்றதுக்காக எங்களை நடுத்தல நிறுத்த பாக்குறியா, இப்ப நம்ம நல்லவனா மாறணும் அப்படின்னா வந்துட்டு எவ்வளோ இதெல்லாம் பண்ணியிருக்கோம், எல்லாமே வந்து நம்ம மேல திரும்பாதா, எல்லாருமே ஈஸியா போயிடும் அது, அப்புறம் நம்ம கிட்ட என்ன ஒரு பதவியும் இருக்காது, சொத்து பத்தும் இருக்காது, எதுவுமே இருக்காது, உனக்கு உன்னோட பதவிக்காக உன்னோட நல்ல பேர் எடுக்கணும் அப்படின்றதுக்காக நாங்கள் எங்களெல்லாம் இடத்துல நிற்க முடியாது அப்படின்ற மாதிரி அப்பா கிட்டே அப்பா அவங்க சண்டைக்கு போறாங்க. இவங்கெல்லாம் என்னதான் பேசினாலும் அவங்க அப்பா வந்து ஒரே முடிவா தெளிவா இருக்காரு. இந்த கட்சியில நான் தான் சிஎம், நான் எடுக்கிறது தான் முடிவு, இன்னும் 1 வருஷத்துக்கு நான் தான் ஆட்சியில் இருக்க போறேன். அதனால இந்த கட்சியில யாராவது ஏதாவது தப்பு பண்ணீங்க அப்படின்னா அவங்க கட்சியில அடிமட்டத்துல இருந்தே அவங்களை வந்து விலக்கி வச்சிருவேன் அப்படின்ற மாதிரி ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறாரு. பசங்களும் எவ்வளவு சொல்லி சொல்லி பார்த்து இதெல்லாம் இப்போ இனிமே வேலைக்கு ஆகாது அப்படின்ற மாதிரி அவங்களுக்கும் நல்லாவே தெரிஞ்சிருது. இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இப்போ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இப்போ ஹீரோ வந்து பதவி ஏற்றுக்கிறாருல, பதவி ஏற்கும் போது பார்த்தீங்கன்னா, அங்கே உள்ள ஆளுங்களாம் இருப்பாங்கல்ல, டெப்டி கலெக்டர், அப்புறம் தாசில்தார் அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. எல்லாரையுமே வர சொல்றாரு. எல்லாரையும் வர சொல்லிட்டு இது வரைக்கும் என்னென்ன கேஸ் வந்து முடிக்காம இருக்கு, என்னென்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்ற மொத்த ஃபைல்ஸும் வந்து எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அது மட்டும் இல்லாமல் அதுக்கெல்லாம் காரணமானவங்க யாரெல்லாம் காரணமானவங்களோ அவங்க எல்லாரையும் என்ன வந்து பார்க்க சொல்லுங்க அப்படின்ற மாதிரி ஒரு மீட்டிங் வந்து அரேஞ்ச் பண்றாரு. இந்த மாதிரி கலெக்டர் சொன்னதுனால பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் அவங்க எல்லாம் வந்து லிஸ்ட் எடுத்து அவங்களுக்கு காரணமானவங்க எல்லாரையுமே வந்து வர வைக்கிறாங்க அந்த மீட்டிங்க்கு. அது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இந்த தலைவரோட 2வது பையன் இருக்கார்ல சூர்யா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மணல் அந்த மாதிரிலாம் வேலை பார்த்துட்டு இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட வராங்க. வந்துட்டு என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி வேலையெல்லாம் வந்து நைட்டோட நைட்டா மட்டும் வச்சுக்கோ. எங்க அப்பா வந்து நல்லவனா மாறிட்டான். அதனால வந்து பகல்லலாம் வச்சுக்காத. அப்புறம் எல்லாரும் சேர்ந்து மாட்டுற மாதிரி ஆயிரும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அவருக்கு இப்போ ஒண்ணுமே புரியல. அந்த மாதிரி இருந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இப்ப அந்த சூர்யா என்ன சொல்றாருன்னா, இதே எங்க அப்பா உயிரோட இருந்திருந்தாருன்னா நான் சிஎம் ஆயிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு பேசுறாரு. இப்ப என்னால ஒண்ணுமே செய்ய முடியல. அப்பதான் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்ப அப்பாவா இருக்காருல்ல, அவர் வந்து உண்மையான அப்பா கிடையாது. இவங்க 2 பேரையுமே எடுத்து வளர்க்குற ஒரு அப்பா தான். அதாவது அப்படின்றத அவர் வந்து சொல்லி வருத்தப்பட்டுட்டு இருப்பாரு. அதோட இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ஹீரோ வந்து எல்லாரையும் வர சொல்லியிருந்தார்ல, அதனால எல்லாருமே வந்திருப்பாங்க. வரும்போது பார்த்தீங்கன்னா, அங்க சிம்மான்னு ஒருத்தர் இருப்பாரு. இந்த சிம்மா வந்து யாருன்னா, மொத நாள் வந்துட்டு இந்த மணல் இதுக்கு வந்து சூர்யா பேசிட்டு இருந்தார்ல, அவர் தான் இவரு.
இவர் வந்து இப்போ ஹீரோ கூப்பிட்டதுனால வந்து உட்காந்துருக்காங்களா எல்லாரும். அதில் அவரும் ஒரு ஆளாக வந்து உட்காந்துருக்காரு. ஹீரோ ஃப்ரெண்டுன்ற ஹீரோக்கு கை காட்டுறாரு. ஹீரோ வந்து அவரை பார்த்துட்டு அப்படியே முறைச்சிட்டு திரும்பிக்கிறாரு. வந்து எல்லாரையும் கூப்பிட்டுருக்காருல, இப்போ என்ன விஷயத்துக்காக கூப்பிட்டாருன்னு சொல்லி ஆகணும்ல. அதுக்காக இப்போ பேசுறாரு. என்ன சொல்றாருன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த லிஸ்ட்ல பேர் இருக்காங்கல்ல, அவங்கலாம் லிஸ்ட்ல இருக்கிறவங்க இந்த மீட்டிங்க்கு வராம இருக்கிறாங்கல்ல, அவங்க எல்லாரையுமே அரெஸ்ட் பண்ணி ஜெயில்ல போடுங்க அப்படின்ற மாரி பொதுவா சொல்லிடுறாரு. இப்போ மீட்டிங்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் என்ன சொல்றாருன்னா, உங்க எல்லாரையும் ஒரே நேரத்துல நல்லவங்களா மாத்திர முடியாது. நீங்களா உங்கள திருத்திக்கங்க. ரவுடிசம் அந்த மாரிலாம் எதுவும் இல்லாம உங்க பிசினஸ நல்லபடியா நீங்க பண்ணுங்க. மக்கள வந்து நிம்மதியா வாழ விடுங்க. அப்படின்ற மாரி தான் ஹீரோ வந்து எல்லார்ட்டயும் சொல்றாரு. வந்திருக்கவங்க எல்லாருமே வந்துட்டு வித்தியாசமானவங்க தானே. அவங்கலாம் வந்து இவர் ஹீரோ பேசுறத கேட்ட உடனே எல்லாம் சிரிக்க ஆரம்பிச்சாங்க. இதெல்லாம் என்ன நடக்கிற காரியமா அப்படின்ற மாரி அவங்களோட சிரிப்பு இருக்கு. உடனே ஹீரோக்கு வந்து கோவம் வருது. என்ன பண்றாரு அப்படின்னா, எல்லாரையும் ஒண்ணா ஒரே வண்டியில ஏத்துறாரு. எல்லார்கிட்ட இருந்து செல்போனும் புடுங்கிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம ஒரு அரிசி மண்டிய வந்துட்டு அதாவது அவங்க வந்து கொஞ்சம் சில விஷயங்கள்லாம் இல்லீகலா பண்றதுனால அங்க வந்துட்டு சீல் வைக்கணும் அப்படின்ற மாரி ஹீரோ நினைக்கிறாரு. அதுக்காக வந்து இவங்க எல்லாரையுமே ஹீரோ ஏத்திக்கிட்டு போய் இந்த வேலையெல்லாம் செய்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, எல்லாம் அவங்க சொல்லி இவங்க செய்றது, இவங்க சொல்லி இப்படி செய்றதுன்ற எல்லா ஆளுங்களும் தானே இங்க இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு மெயினான ஆளுங்களுக்கே வந்து இதான் நடக்குது அப்படின்னு காட்டுறதுக்காக தான் எல்லாரையுமே கூட்டிட்டு போறாரு. இப்ப அடுத்ததா ஹீரோ போற இடம் பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய மாலுக்கு போறாரு. அந்த மால்ல பார்த்தீங்கன்னா, ஃபயர் என்ஜின் வந்து வாசல் பக்கமா உள்ள கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு. அப்ப வந்து உள்ள வர முடியல. அப்ப வந்து என்ன சொல்றாங்கன்னா, இவ்ளோ பெரிய மால கட்டி வச்சிருக்கீங்க. திடீர்னு ஒரு ஃபயர் ஏதாவது ஆச்சுன்னா எப்படி வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அவங்கலாம் வந்து ஒவ்வொன்னும் ஒரு விதமா சமாளிக்கிறாங்க. அப்ப வந்துட்டு இது வந்துட்டு நான் வந்து இந்த பில்டிங்க வந்துட்டு நான் வந்து க்ளோஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லவும், அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இதெல்லாம் வந்துட்டு ஆட்சியில இருக்கவங்க வந்துட்டு எங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணி குடுத்தது. இத நீங்க க்ளோஸ் பண்ண முடியாது. அப்படி இப்படின்னு சொல்லவும், அவங்க ஓப்பன் பண்ணிட்டாங்கல்ல நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா, இத நான் வந்துட்டு எந்த பிரிவுல வருமோ அந்த பிரிவுல நான் இத எடுத்து கேன்சல் பண்றேன். ஏதாவது இது கட்டுறதுக்கான அனுமதி இருக்குல்ல, அத வந்து கேன்சல் பண்றேன். ஏன்னா, இதுக்கு மேல கட்டடம் போச்சுன்னா அது நல்லதில்ல. அது ஆபத்தானது. அப்படின்ற ஒரு இதுல வந்துட்டு நான் இது பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, அங்க உள்ளதுக்கு வந்து கேன்சல் பண்ணி குடுத்துர்றாரு. இதையும் வந்துட்டு அங்க அந்த மொத்த கூட்டமும் கூட்டு வச்சு மீட்டிங் போட்டாங்கல்ல, அவங்க எல்லாருமே பார்க்குறாங்க. பேசிட்டு இருந்த ஹீரோ வந்து இப்ப என்ன பண்ணிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, அங்க வந்துட்டு அதாவது இவர் வந்து கலெக்டர் தானே. இந்த மாரி ஒரு இடத்த வந்து ஒரு அதாவது அது இல்லாம ஆக்குறதுக்கு அவங்களுக்கு அனுமதி இருக்கும்ல. அந்த மாதிரி பாம்பு வச்சு அந்த இடம் வந்து இல்லாத மாரி ஆகவும், இப்ப அங்க சுத்தி இருக்கவங்களுக்குலாம் ஒரு பயமே வந்துருது. அப்ப இவரு இது மாரி தான் ஏதாவது பண்ணிட்டாருன்னா, அப்ப நம்மளுக்கு சரி வராது. இன்னும் நீங்க என்ன சொல்றீங்களோ அதே செய்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சாங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாருமே இப்ப அப்படியே அமைதியாயிடுறாங்க. இதோட இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, அவரோட ரிலேட்டிவ் ஒருத்தவரோட மேரேஜ் ஃபங்ஷன்ல வந்து கலந்துக்கிறாரு. அங்க பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா சொந்தக்காரங்களும், "ஏன் கல்யாணம் பண்ணிக்கல? ஏன் கல்யாணம் பண்ணிக்கல?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவ அதையே கேட்டுட்டு இருப்பாங்க. எல்லாருமே இப்படியே கேட்டுட்டே இருக்கீங்களே, சரி உங்களுக்கு ஃபிளாஷ்பேக் போனா தான் சரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோ ஃபிளாஷ்பேக் நம்மள கூட்டிட்டு போறாரு. அதுல பார்த்தீங்கன்னா, ஹீரோ வந்து காலேஜ் படிச்சிட்டு இருக்காரு. அது எந்த காலேஜா இருக்கும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சில பேர் இந்த இந்த இதெல்லாம் சொல்லுவாங்கல்ல, அந்த கெட்ட பழக்கம் இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க சில விஷயம். அந்த இதெல்லாம் வந்து ஒருத்தர் வந்து அந்த காலேஜ்லயே போட்டு வளர்த்துட்டு இருப்பாரு. அவரையே போட்டு அந்த காலேஜுக்கு ஓனரா அவர் தான் இருப்பாரு. அவரோட காலேஜ்ல தான் ஹீரோ படிக்கிற மாரி இருக்கும். அவரையே அந்த காலேஜ்ல போட்டு புரட்டி எடுத்துருவாரு. இப்ப விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஹீரோ வந்து ரொம்ப கோவக்காரர். அவருக்கு வந்து வாய் பேசுறதுக்கு முன்னாடி கை தான் பேசும் அப்படின்ற மாரி தான் இருக்கும். அந்த அளவுக்கு டப்பு டப்புன்னு கை நீட்டிறக்கூடியவரா இருப்பாரு. ஹீரோ வந்து யார் என்னன்னுலாம் தெரியாது. அவங்க இந்த மாரி தப்பு செய்றாங்க அப்படின்னா, அவங்களோட பேர் மட்டும் தெரிஞ்சு வச்சுட்டு அவங்கள வந்து புரட்டி எடுக்கிறத ஒரு வழக்கமா வச்சுப்பாரு. இப்ப வந்து ஹீரோயின் வந்து அதே காலேஜ்ல எம்பிபிஎஸ் படிச்சிட்டு இருப்பாங்க. அப்ப வந்து ஹீரோயின் வந்து அவங்க அப்பா கூட தான் காலேஜ்க்கு வருவாங்க. அன்னைக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா, "நீங்க தானே புரொஃபசர் கேபி" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஹீரோயினோட அப்பாட்ட கேட்கும்போது, ஆமான்னு சொல்லிட்டு அதாவது ஹீரோயினோட அப்பா சொல்லி முடிச்ச உடனேயே அவர் கன்னத்துல பலார் பலார்ன்னு அற விழ ஆரம்பிச்சுரும். திடுதிப்புன்னு வந்து ஹீரோ வந்துட்டு படிக்கிற பொண்ணுங்களுக்கு இந்த மாரி டார்ச்சரா குடுக்குறா அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்து ஹீரோயினோட அப்பாவ போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. இத பார்த்து ஹீரோயின் வந்து தடுக்க போறாங்க. சுத்தமா அவர் கேட்கிற மாரியே இல்ல. "உனக்கு எந்த கேபி வேணும்? ஆர்த்தோ டிபார்ட்மெண்ட்ல கூட ஒரு கேபி இருக்காருன்னோனே, அதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றாரு. இதனால கோவமான ஹீரோயின் வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா, ஹீரோ மேல கம்ப்ளைண்ட் குடுத்துர்றாங்க. அதனால ஹீரோவ அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஹீரோ வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தீங்கன்னா, ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, "ஹீரோ வந்து ரொம்ப நல்லவன். நான் தான் அவன்கிட்ட வந்து இந்த மாரி கேபி சார் வந்து இந்த மாரி டார்ச்சர் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். அதனால தான் அவன் அந்த மாரி பண்ணிட்டான்." அப்படி இப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் ஹீரோயினுக்கு வந்துட்டு ஹீரோ மேல தப்பில்ல. அவர் ஏதோ ஒரு நல்லதுக்காக அப்படி செஞ்சிருக்காரு. அந்த மாரி உண்மையிலேயே நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த தப்ப உணர்ந்துடுறாங்க. அதனால அவங்க தானே கம்ப்ளைண்ட் குடுத்தாங்க. இப்ப வந்து ஹீரோயின் போயிட்டு கம்ப்ளைண்ட் வந்து வாபஸ் வாங்கிடுறாங்க. அதோட ஹீரோயின் வந்துட்டு இப்ப வாபஸ் வாங்குன உடனே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஹீரோக்கு வந்து ஹீரோயின் மேல வந்து லவ் வர ஆரம்பிச்சிருது. மறுநாளே இப்ப ஹீரோ வந்து என்ன பண்றாருன்னா, அந்த ஆர்த்தோ கேபி இருக்காருல்ல, அவரு தான் இந்த வேலையெல்லாம் பார்த்தது. அவர போட்டு புரட்டி எடுக்குறாரு. அதுவும் வந்து ஹீரோயின் வந்து அதையும் பார்க்குறாங்க. இப்ப ஹீரோயின வந்துட்டு ரொம்பவே பிடிச்சு போயிடுது. சரி ப்ரொபோஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து போற நேரத்துல பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் வந்து வேற ஒரு ஆள் வந்துட்டு வம்ப வளர்க்குறாரு. இத பார்த்தோனே ஹீரோ சும்மா இருப்பாரா? போட்டு அவரையும் போட்டு சாத்து சாத்துன்னு சாத்துறாரு. இதெல்லாம் பார்க்குற ஹீரோயினுக்கு வந்து என்ன தோணுதுன்னா, வந்து உங்களோட கோபத்த வந்து கண்ட்ரோல் பண்ணுங்க. அதுக்கப்புறம் என்ன ஏதுன்றத அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. ஹீரோயின் சொல்லிட்டாங்க. எப்படியாவது நம்ம வந்து கோவத்த கண்ட்ரோல் பண்ணணுன்ற எண்ணத்துக்கு ஹீரோ இப்ப வராரு. அதுக்காக அந்த ஸ்மைலி பால் இருக்கும்ல, அத வச்சு பிராக்டிஸ் பண்றாரு. நெறைய டான்ஸ் ஆடுறாரு. நெறைய யோகாலாம் பண்றாரு. ஆனாலும் கோவம் குறையுதான்னு பார்த்தா குறையிற மாரியே தெரியல. அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இப்ப அந்த சிம்மான்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பாரு பார்த்தீங்களா? அவரோட ஆளுங்கலாம் இருக்காங்கல்ல, அவங்க வேற அப்பப்ப ஹீரோ கிட்ட வேற வம்பு வளர்க்குறாங்க. அவரே கோவம் குறைய மாட்டேன்னுட்டு இருக்காரு. இவங்க வேற இடையில வம்பு வளர்க்கவும், ஹீரோ வழக்கம் போல அவங்களையும் போட்டு சாத்தி எடுத்துடுறாரு. ஹீரோவும் இதே மாரி பிரச்சனைகள் வர்றது, சண்டை போடுறது, இத வந்து ஹீரோயின் பார்க்குறது இப்படியே வழக்கமா போகுது. உடனே ஹீரோயின் வந்து என்ன புரிஞ்சுக்கிறாங்கன்னா, இப்ப ஹீரோ சண்டை போடுறதுல வந்து ஒரு நியாயம் இருக்கு அப்படின்றத வந்து புரிஞ்சுக்கிறாங்க. அதனால இப்ப ஹீரோ கிட்ட வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, "உனக்கு இருக்க அந்த கோவத்துக்கு வந்து நீ எல்லாம் பண்றதெல்லாம் சரியா தான் இருக்கு. ஆனா நீ அதுக்காக நீ வந்துட்டு இந்த மாதிரி நீ பண்றதுக்கு பதிலா வந்துட்டு நீ ஐஏஎஸ் ஆயிடு. அதாவது கலெக்டர் ஆயிடு. அதுக்கப்புறம் நீ அந்த தப்பையும் தட்டி கேட்கிற மாதிரி இருக்கும்." அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு உடனே ஹீரோ சொல்றாரு, "அப்புறம் ஐபிஎஸ்ஸே ஆகுறேன். அதுக்கு நான் போலீஸ் ஆகி அவங்கள இது பண்ணுவேன்." அப்படின்னு சொல்லும்போது, "உனக்கு வர கோவத்துக்கு நீலாம் காக்கி சட்டை போட்ட அப்படின்னா, நீ எல்லாரையுமே என்கவுண்டர் பண்ற மாரி இருக்கும். அதனால நீ கலெக்டர் ஆகுறது தான் பெஸ்ட்டா இருக்கும். அதுக்கான முயற்சி எடு. நீ மட்டும் ஐபிஎஸ் ஆன அப்படின்னா, நான் உன்கிட்ட நான் பேசவே மாட்டேன்." அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்லிடுறாங்க. உடனே
ஹீரோவும் மெனக்கெட்டு நல்லா ராவும் பகலும் படிக்கிறாரு. எப்படியாவது ஐஏஎஸ் ஆயிடணும், ஹீரோயின் சொன்ன மாரி செஞ்சு அவங்க மனசுல இடம் பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நிறையாவே முயற்சி எடுக்கிறாரு. அதனால ஹீரோ என்னதான் முயற்சி பண்ணி இப்போ நல்லா படிக்கிறாரு, எக்ஸாமும் எழுதிடுறாரு. இவர் ஐஏஎஸ்க்கு தான் எழுதுறாரு. ஆனால் அவருக்கு மார்க் கொஞ்சம் கம்மியாகி இப்போ அவர் ஐபிஎஸ் ஆயிடுறாரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோ கிட்ட பேசுறதே நிப்பாட்டிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஊரை விட்டு காலி பண்ணி போயிட்டாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க. இதனால தான் ஹீரோ வந்துட்டு இப்படி லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் கல்யாணம் பண்ணாமல் இருந்துட்டு இருக்காரு. இதுதான் அந்த ஃப்ளாஷ்பேக்கான காரணமாக இருக்கும். இந்த மாதிரி ஹீரோ சொல்லவும் அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு நிறைய தடவை அவங்கள பார்க்கறதுக்கு, அதாவது ஹீரோயினை பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காரு. ஆனால் அவங்கள பார்க்கவே முடியல, அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியலன்னு சொல்லிட்டு கவலையாக சொல்லும் போது அங்கே இருக்கிறவங்க வந்துட்டு நீங்கள் சொல்கிற அந்த ஹீரோயின் வந்து ரீசெண்டாக நான் ஒரு இடத்துல பார்த்தேன் அப்படின்னு சொன்னவும் ஹீரோக்கு வந்து செம்ம சந்தோஷமாயிடுது. உடனே அந்த அட்ரஸ் அதெல்லாம் வாங்கிக்கிறாரு. வாங்கிட்டு என்ன பண்ணுறாருன்னா ஹீரோவை பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. இதுக்கு இடையில ஹீரோயினை பார்க்க போகலான்னு நினைக்கிறாரு. இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா அந்த சூர்யா இருக்கார்ல, அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா அந்த மணல் பிரச்சனை அதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு வந்து வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. சிம்மான்னு ஒருத்தர் வச்சு தான் அவர் பார்த்துட்டு இருக்காரு. இது வந்து ஹீரோக்கு தெரிய வருது. அதனால அங்கே 500 பேர் இந்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த 500 பேரையும் வந்துட்டு அரெஸ்ட் பண்ணி வந்து ஜெயிலில் போட்டுறாரு. இது வந்து சூர்யா இருக்கார்ல, அவருக்கு தெரியல. அவர் வந்து என்ன நினைக்கிறாருன்னா அந்த ஐபிஎஸ் காரங்களுக்கு ஃபோன் பண்ணி இதுக்காக என் ஆளுங்களெல்லாம் வந்து அரெஸ்ட் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அதுக்கு அந்த ஐபிஎஸ் அவர் என்ன சொல்றாருன்னா, நான் உங்கள் ஆளுங்களை அரெஸ்ட் பண்ணல, கலெக்டரே டைரெக்டாக வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த சூர்யா அப்போ என்ன சொல்கிறாருன்னா, சரி அவங்களை வெளியேடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க வக்கீல்கிட்ட சொல்கிறார். அதுக்கு வக்கீல் என்ன சொல்கிறாருன்னா, கலெக்டரே டைரெக்டாக வந்து எல்லாரையும் இப்படி அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருக்கிறதுனால நம்ம வந்து இதை வந்து இப்படி போக முடியாது, நம்ம ஹைகோர்ட்டுக்கு போய் தான் வந்து அவங்களாம் வெளியே எடுத்துகிட்டு வரணும். அப்படி நம்ம போனோம் அப்படின்னா ஒரு ஆளை வெளியே எடுத்துகிட்டு வரதுக்கு 10 லட்ச ரூபா கிட்ட செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே அந்த சிம்மா இருக்காருல, அவர் என்ன சொல்கிறாருன்னா, அப்புறம் என்ன அதான் தெரிஞ்சிச்சுல போய் எடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. 500 பேர் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க, ஒரு ஆளுக்கு 10 லட்சமா, அதோட என்ன சொல்கிறது அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உடனே இப்போ சூர்யா இருக்கல, அவர் என்ன சொல்கிறாருன்னா, பணத்தோட அருமை தெரியாமல் பேசாத, வெளியூர்லேருந்து ஆளுங்களை இறக்கி அவங்களை வெளியே எடுக்கிற வழியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புறாரு. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இப்போ ஹீரோ வந்து என்ன பண்ணுறாருன்னா, அவர் கொடுத்த அட்ரஸ்க்கு வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்து ஒரு ஓல்ட் ஏஜ் ஹோம் வந்து வச்சு நடத்திட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ பார்த்தோன்னா அவங்க டக்குன்னு என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம லவ்வுக்கு வந்து அப்பா வந்து ஓகே சொல்லவே இல்லை, அதனால ஒரு கட்டத்தில் எங்களுக்குள்ள சண்டை அதிகமாகிடுச்சு, ஊரை விட்டே போகலான்னு சொல்லிட்டு அப்பா சொன்னார், அதனால வந்துட்டு நான் இங்கே வந்துட்டு இந்த ஹோமை வந்து ஸ்டார்ட் பண்ணி நான் இதை ரன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீ எனக்காகவே படிச்ச ஐஏஎஸ் ஆகிட்டே, ஏன்னா இவங்க ஐஏஎஸ் தானே ஆகணும்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு திரும்பவும் அவர் மேலே லவ் வந்துருது. அது இதான ஹீரோ எதிர்பார்த்துட்டு இருந்தார்ல, அதில் ஹீரோ இப்போ 2 பேருமே திரும்பவும் ஃபர்ஸ்ட்லேருந்து லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு சிம்மா வந்து இப்போ சூர்யா கிட்ட வந்து என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி வெளியூர்லேருந்து ஆளை இறக்கி ஏதாவது வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா வந்துட்டு எவனுமே வரமாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே இப்போ சூர்யா என்ன சொல்கிறாருன்னா, டேரெக்டாக கலெக்டரே மீட் பண்ணி பேசுகிறாரு. நான் சொல்கிறேன், அதாவது அடுத்த ஆட்சி நான் தான் வரப்போகிறேன், நான் சொல்கிறேன் அவங்களெல்லாம் வெளியே விடு அப்படின்னு சொல்லிட்டு கலெக்டர்கிட்ட டேரெக்டாக பேசுகிறாரு. ஹீரோ என்ன சொல்லிடுறாருன்னா, ஒரு பேப்பர் எடுத்து ஒரு கம்ப்ளைண்ட்டாக, அதாவது ரெக்வஸ்ட் லெட்டர் மாதிரி எழுதி கொடு, நீ தான் வந்து உங்கள் ஆளுங்களெல்லாம் வெளியே விடணும்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கொடு, நான் வெளியே விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறாரு. ஏன் அப்படின்னா அவங்களாம் தப்பு பண்ணியிருக்காங்க, அவங்களெல்லாம் கேஸ் ஃபைல் பண்ணி தான் வந்து நான் அரெஸ்ட் பண்ணியிருக்கேன், அவங்களாம் வெளியே விடணும் அப்படின்னா வந்துட்டு இப்போ நீ தான் அதெல்லாம் சொல்கிற அப்படின்றத எழுதி கொடு அப்படின்னா, யார்கிட்ட பேசுகிறேன்னு தெரிஞ்சு தான் பேசுறியா, நான் வந்து ஃபியூச்சரில் சிஎம் நான் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. நீ சாதாரண கலெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட்ட சொல்கிறாரு. வந்து ஹீரோக்கு கோவம் வந்துடுது. நான் வந்து படித்து கலெக்டர் ஆயிருக்கேன், உன்ன மாதிரி பணத்தால் நான் வந்து பதவிக்கு வரல, அது இல்லாமல் நீ வந்து 5 வருஷம் தான் உனக்கு பதவி, எனக்கு ஆயுசுக்கும் நான் கலெக்டர் அப்படின்ற மாதிரி அவர் இருக்கிற இதுக்கு என்ன பவர் இருக்கோ அதை வந்து அவர்கிட்ட சொல்கிறாரு. கலெக்டர் இதெல்லாம் பேசிட்டு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து அவர் பாட்டுக்கு கிளம்பிடுறாரு. இதை பார்த்தோன்னே சூர்யாவுக்கு வந்து செம்ம கோவம் வந்துடுது. அந்த சிம்மா கிட்ட சொல்லி என்ன சொல்கிறாருன்னா, இப்போவே அவன் கதையை முடிச்சு போடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் அந்த சிம்மா என்ன சொல்கிறாருன்னா, இப்போ தான் இங்கே வந்துட்டு போயிருக்கான், இப்போ நம்ம பண்ணோம் அப்படின்னா நம்ம தான்றதுக்கு தெரிய வந்துடும், இப்போ வேணா கொஞ்சம் ஆற போடுவோம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது இப்போ ஹீரோ வந்துட்டு இப்போ அடிக்கடி லவ்லையும் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும், லவ்வுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், ரொம்ப முக்கியமான விஷயம் அது, இல்லை உண்மையிலே லைஃபுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் அது. அதனால சரின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோயினை பார்க்கலாம் அப்படின்ட்டு ஹீரோ வந்து இப்போ ஓல்டேஜ் ஹோம் இருக்குல்ல, அங்கே தான் அவங்க இருக்காங்க, அங்கே வந்து பார்க்க வராங்க. அங்கே இருக்க எல்லாருக்கிட்டையுமே ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோ வந்து அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. அதாவது இவரை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா அங்கே இருக்கவங்க எல்லாருமே வந்து அவங்கள வந்து ப்ளஸ் பண்ணுறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா பார்வதி அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க ரூமுக்கு கூட்டு போகிறாங்க. அவங்கள பார்த்தீங்கன்னா அஞ்சலி இருக்காங்களா, அவங்க தான் பார்வதி அம்மா. அவங்க வந்துட்டு இல்லை குனிஞ்ச பெரிய நிறைய பெட்டிஷன் எழுதிக்கிட்டே இருக்காங்க அவங்க பாட்டுக்கும். ஆனால் ஹீரோ வந்து இதெல்லாம் என்ன எழுதிட்டு இருக்காங்க அப்படி இப்படின்னு கேட்கவும் அப்போ தான் ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு கிராமத்துலேருந்து இவங்க வந்திருக்காங்க, நிறைய பெட்டிஷன் எழுதிட்டே இருக்காங்க, அவங்க ஏதோ ஒரு இதில் வந்து மன ரீதியாக பாதிக்கப்பட்டதுனால அவங்களால எதுவுமே இது பண்ண முடியல, ஆனால் இந்த மாதிரி பெட்டிஷன் மட்டும் எழுதுற பழக்கம் அவங்கள்ட்ட போகவே இல்லை, அங்கே இருக்கிறவங்க தான் கொண்டு வந்து இந்த ஹோமில் விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஹீரோவும் என்னதான் அவங்க பெட்டிஷனாக எழுதுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, நியூஸ் பேப்பரில் ஏதாவது படிப்பாங்க, அதில் படித்து ஏதாவது ஒரு அநியாயமாக அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அதை எதிர்த்து பெட்டிஷன் மாதிரி போட்டுகிட்டே இருக்காங்க, எழுதிட்டே இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதோட இப்போ அதில் வந்து ஹீரோ வந்து என்ன பண்ணுறாருன்னா, அவங்க எழுதிட்டு இருக்காங்களா அதில் ஒரு பேப்பர் எடுத்து படித்து பார்க்குறாரு. படித்து பார்த்துட்டு ஹீரோயின் கிட்ட வந்து என்ன சொல்கிறாரு, நாளைக்கு இந்த விஷயமா தான் வந்து சிஎம் வந்து இங்கே வராங்க, அங்கே வந்துட்டு நான் போக வேண்டியிருக்கு, அந்த இது நடக்குதுல அந்த இடத்துக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து இந்த பார்வதி அம்மா இருக்காங்களா, அவங்க வந்து நிமிந்து கூட பார்க்காம நாளைக்கு என்ன அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போறியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கேட்குறாங்க. ஹீரோவும் பார்வதி அம்மா கிட்ட வந்துட்டு சரி நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் மறுநாள் நடக்க போகிற அந்த இதுக்கும் வந்துட்டு கூட்டிகிட்டு வராரு, அந்த ப்ரோக்ராமுக்கு கூட்டிகிட்டு வந்துறாரு. கூட்டிகிட்டு வந்து சிஎம் வந்து அவர் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கும்போது இந்த பார்வதி அம்மா என்ன செய்கிறாங்கன்னா, சிஎம் உன்னை வந்து உங்களுக்கு எவ்வளோ பெட்டிஷன் போட்டிருக்கு, ஏதாவது ஒன்றையாவது நீ சரி பண்ணியா அப்படின்ற மாதிரிலாம் அவங்க கேட்கவும் அவர் பாட்டுக்கு அப்படியே பார்க்குறாரு. பார்க்கும்போது அந்த மேடையிலே அங்கேயே இருக்கிற அந்த சூர்யா இருக்கார்ல, அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த பைத்தியத்தை யார் உள்ள விட்டது, அதுக்கு வெளியே விசுங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாரு. சிஎம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சூர்யா பேசுறதெல்லாம் பெருசாக எடுத்துக்காம அந்த பார்வதி அம்மா இருக்காங்களா, அவங்க வந்து மேலே கூட்டிகிட்டு வர சொல்கிறாங்க மேடைக்கு. அப்போ வந்து ஹீரோயின் வந்து அவங்கள மேலே கூட்டிகிட்டு வராங்க. அவங்க கூடயே சேர்ந்து இப்போ ஹீரோவும் வராரு. இப்போ ஹீரோவும் இவங்களும் வர்றதை பார்த்தோன்னே அந்த தலைவருக்கும் அவர் கூட இருக்க சபான்னு ஒருத்தர் ஃப்ரெண்ட் இருக்கார்ல சமுத்திரன், அவங்க 2 பேருக்குமே ஒரு மாதிரி வேர்த்து கொட்டுது. அப்போ இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு
உங்களுக்கு அங்கேயே தெரியுது. மேடைக்கு வந்த பார்வதி அம்மா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி இது உன் பையன் தானே, அவன் வந்து இந்த மாதிரிலாம் வந்து பால் பொருளில் வந்துட்டு கெமிக்கல்லாம் கலந்துலாம் சம்பாதிக்கிறானே அப்படின்ற மாதிரிலாம் அங்கே பேசிடுறாங்க. இதை கேட்டவுடனே அப்போ அதை கேட்டவுடனே ஹீரோயினும் வந்துட்டு ஆமாம் அந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்ட சூர்யாவுக்கு வந்து செம்ம கோவமாகி என்ன பண்ணுறாருன்னா, அந்த பார்வதி அம்மாவை வந்து தள்ளி விட போகிறாரு. இதை பார்த்த ஹீரோக்கு வந்து கோவம் வந்து என்ன பண்ணுறாருன்னா, சூர்யாவை ஓங்கி ஒரு அரைஞ்சிடறாரு. இதை பார்த்த உடனே அவன் மேடையில் நின்றுட்டு நான் அரைகிறான், அவனை வந்துட்டு நீ சும்மா இருக்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சூர்யா வந்து அவங்க அப்பா கிட்ட, அதாவது வளர்ப்பு அப்பா கிட்ட வந்து கோவமாக பேசுகிறாரு. அதுக்கு அவங்க அப்பா என்ன சொல்லிடுறாருன்னா, உன் மேலே தான் தப்பு, நீ தான் அவனை ஃபஸ்ட் இது பண்ண போன, மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடி மன்னிப்பு கேட்க சொல்கிறாரு. இப்போ சூர்யாவும் வேறு வழி இல்லாமல் அங்கே வந்து அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுறாரு. பார்த்தீங்கன்னா அவரு இப்போ மனசு இல்லாமல் மன்னிப்பு கேட்குறாரு. அப்புறம் சிஎம் வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா மன்னிப்பு கேட்குறாரு, எல்லாத்தையும் நான் மன்னிச்சுன்னு சொல்லும்போது பார்வதி அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, நீ பண்ண வேலைக்கு உனக்கு மன்னிப்பே கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இதை கேட்கும் போது அவருக்கு ஒரு மாதிரி ஆகுது. அங்கேயே அவருக்கு நெஞ்சு வலி வர மாதிரி இருக்குது. அப்படியே அவர் அங்கேயே மயக்கம் போட்டு விழுறாரு. திரும்ப ஹாஸ்பிட்டலில் அவர் அட்மிட் பண்ணுறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த பையன் இருக்காரு சூர்யா, அவர் வந்து அப்பா கிட்ட சண்டை போடுறாரு. அவன் தான் வந்து இந்த மாதிரி நடந்துக்கிறான் அப்படின்னா நீ எல்லாரும் முன்னாடியும் என்னை வந்து அவமானப்படுத்திட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லவும் இப்போ கண்ணு முடிச்சு பார்த்த இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா செம்ம கோவம் வருது. அவர் உடனே என்ன பண்ணுறாருன்னா கட்சியில் சொல்லிட்டு அவரோட பையன் வந்துட்டு இப்போ அடிப்படையில் ஒரு பதவியில் இருக்காரு, அவருக்கு வந்து எந்த பதவியுமே கிடையாது, எந்த இதுவுமே அடிப்படை தொண்டர் பதவி கூட கிடையாது, கட்சியிலேருந்தே அவரை தூக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே அவர் பையன் சூர்யாவுக்கு வந்து செம்ம கோவம் வந்துடுது. இதுக்கு மேலே எதுவும் பேச முடியாது. ஆனாலும் செம்ம கோவமாக இருக்கு அவருக்கு. சூர்யா வந்து அங்கேருந்து இப்போ அமைதியாக வெளியே வந்துடுறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஹீரோவையும் வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அது சஸ்பெண்ட் பண்ணதோட பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோயின் கிட்ட வந்து ஒரு வருத்தமாக சொல்கிறார், என்ன சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்றும் கவலைப்படாத, சீக்கிரமாக போஸ்டிங் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறாங்க. அதுக்கு ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு அதை பற்றி நான் கவலைப்படலை, ஏற்கனவே அதுக்கு என்ன வேலை பார்க்கணுமோ அதெல்லாம் நான் பார்த்து வச்சுட்டேன், சீக்கிரமாக எனக்கு போஸ்டிங் கிடச்சிரும் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறாரு. ஆனால் நான் இப்போ வரைக்கும் நிறுத்தி வச்சிருக்கேன், சில விஷயங்கள்லாம் தடுத்து வச்சிருக்கேன், ஆனால் இப்போ நான் இல்லாத நேரத்தில் அதெல்லாம் திரும்ப பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வருத்தப்படுறாரு. அதுக்கு ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, அதனால என்ன, திரும்ப நீ வரும்போது திரும்ப எல்லாத்தையும் நிறுத்திடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம கல்யாணத்தை பற்றி பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி பேசுகிறாங்க. இப்போ ஹீரோயின் வந்து உங்கள்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்காக நானா உனக்கு ரொம்ப இஷ்டம் தெரியும், எனக்காக நீ கலெக்டர் ஆனதுக்கு அப்புறமா கூட என்னை வந்து ஒரு தவம்பு வளர்க்குறான்னு ஒன்று நீ கலெக்டர்ன்றது அந்த இடத்துல இது பண்ணாமல் கூட நீ சண்டை போட்டதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, நம்ம சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசுகிறாங்க. ஒரு பக்கம் இது போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இப்போ தலைவர் கூட வந்துட்டு சபா இருக்காரு. அவர் இருக்கிற வரைக்கும் சூர்யா வந்து அமைதியாக இருக்காரு. இப்போ அவர் சபா கிளம்பி போனதோட இப்போ என்ன பண்ணுறாருன்னா, அவங்க அப்பாட்ட வந்து கேட்குறாரு, நான் அந்த கட்சிக்காக எவ்வளோ விஷயங்கள் செஞ்சிருக்கேன், என்னை வந்து அடிப்படை பதவியில இருந்தோ நிற்கிறீங்க, அப்படிலாம் கிடையாது, எனக்கு பதவி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கிட்ட சண்டை போடுறாரு. அதுக்கு அப்பா என்ன சொல்லிடுறாருன்னா, உனக்கு கண்டிப்பாக அந்த பதவி எதுவுமே கொடுக்க முடியாது, இந்த கட்சியிலேயே நீ கிடையாது அப்படின்ற மாதிரி அப்பாவும் ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாரு. இல்லை இவங்க 2 பேருக்குமே வாக்குவாதம் அதிகரிக்கும். இப்போ சூர்யா என்ன பண்ணிடுறாருன்னா, அப்பான்னு கூட பார்க்காம அவர் கதையை அங்கேயே முடிச்சு விட்டுறாரு. முடிச்சு விட்டுட்டு அடுத்த சிஎம் அவர் தான் அப்படின்ற மாதிரி அவர் நினைக்கிறாரு. இப்போ அவரோட அண்ணன் மாணிக்கம் இருக்கார்ல, அவரும் அவங்க ஆளுங்களோட இங்கே வராரு. வந்துட்டு இப்போ அண்ணன் தம்பின்னு பார்க்கும்போது அண்ணன் தானே ஃபஸ்ட் இருக்காரு, அப்போ எனக்கு தான் அடுத்த சிஎம்ன்ற மாதிரி அவர் சொல்லவும், அவரோட ஆளே ஒருத்தர் என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் அப்பான்னு கூட பார்க்காம இந்த மாதிரிலாம் பண்ணதே உங்கள் தம்பி தான், அதனால் கொஞ்சம் அடக்கி இது பண்ணுங்க, இல்லாட்டி நாளைக்கு உங்களுக்கும் இதே நிலமை தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இதை கேட்டோன்னா அவரும் என்ன பண்ணிடுறாருன்னா, தம்பியை தான் அடுத்த சிஎம் அப்படின்ற மாதிரி அவரும் கோஷம் போட்டுட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. இப்போ அங்கே இருக்கிற எல்லாருமே வந்துட்டு சூர்யாவை வந்துட்டு சிஎம்மாக எடுத்துக்கிறதுக்கு இப்போ எல்லாருமே ஒரு மனதாக முடிவு பண்ணிடுறாங்க. இதெல்லாம் வந்து சபா இருக்காருல்ல, அவருக்கு இது தெரிய வருது, அதாவது என்ன நடந்துச்சுன்னே தெரியல, அதுக்குள்ளே நான் அடுத்த சிஎம் இவர் வேறு இறந்து போயிருக்காரு அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒரு குழப்பம் இருக்குது. இந்த டைமில் வந்துட்டு இப்போ சூர்யா என்ன சொல்கிறாருன்னா, இன்னொரு இடத்துல வந்துட்டு இப்போ அவர் அடக்கமத்துக்கு முன்னாடி அவர் வைங்க, அது வந்து மரியாதை செலுத்த வேண்டியது இருக்கும்ல, அதெல்லாம் நான் வந்து பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சொல்கிறாரு. ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும்போது இங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்து கல்யாண ஏற்பாடு நடந்துட்டு இருக்கு. கரெக்டாக ஹீரோ வந்து ஹீரோயின் கழுத்தில் தாலி கட்டுற போகிற நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவரை வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அதை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா இங்கே சூர்யா இருக்காருல, அவர் வந்துட்டு இறுதி சடங்கு செய்கிறதுக்காக அப்பா இறந்துட்டார்ல, அதனால் மொட்டை அடிப்பாங்கல்ல, அந்த வேலையில் ஈடுபட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அவரோட ஆளுங்க வந்து ஹீரோவை போட்டு அடின்னு போட்டு அடிக்க போகிறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இதே மாதிரி போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சபா இருக்காருல, அவர் வந்து ஒரு மீட்டிங்கில் பேசுகிறாரு. பேசும்போது என்ன மக்கள்கிட்ட சொல்கிறார் அப்படின்னா வந்துட்டு, நம்ம சிஎம் வந்து நம்மளெல்லாம் விட்டு போயிட்டாரு, ஆனால் அவர் இறந்து போகிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு விஷயத்தை பேசி இந்த இதில் வந்து வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி என்கிட்ட கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ சூர்யாவும் அவங்க அப்பா பேசுறதுக்கு முன்னாடி சபா பார்த்துட்டு போனார்ல, அதனால அவர் அந்த டைமில் வந்து இந்த விஷயம் வந்து நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ கிளிப் ஒன்று காட்டுறாரு. அந்த வீடியோ கிளிப்பில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தலைவர் என்ன சொல்வார்னா, இது மாதிரி எனக்கு அப்புறம் அடுத்த அரசியல் வாரிசு வந்து ஹீரோவை தான் சொல்லியிருப்பாரு, ஹீரோ தான் அடுத்த அரசியல் வாரிசாக இருக்கணும், அவன் தான் அடுத்த வந்து சிஎம்மாக இருக்கணும், அதுதான் என்னோட ஆசை இப்படி இப்படின்ற மாதிரி அவர் எல்லாத்தையும் பேசி இது பண்ணியிருப்பாரு. அந்த கிளிப்பு வந்துட்டு இப்போ சபா இருக்காரில் அவர் வந்து மக்கள் பார்க்குற மாதிரி போட்டு காட்டிடுறாரு. எல்லாரும் பார்க்குற மாதிரி இப்போ அந்த சூர்யா இருக்காரில் அவரும் பார்த்து பயங்கரமாக ஷாக் ஆகிடுறாரு. ஆனால் மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, ஹீரோ வந்து அப்படி ஆக போகிறார் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க. இதெல்லாம் தெரிஞ்ச இப்போ அதிகாரிங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கூட்டம் வந்து ஒரு பக்கம் வந்து ஹீரோ போட்டு அடிச்சிருக்காங்களா, அவங்கள்ட்ட இருந்தெல்லாம் ஹீரோவை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்து இப்போ அவர் தான் என்னோட வாரிசுன்னு சொன்னதுனால அந்த தலைவருக்கு வந்து ஹீரோ தான் வந்துட்டு அந்த கொல்லி வைப்பாங்களா, அதெல்லாம் வைக்கிறோம்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வராங்க. நடக்கிற விஷயம் எதுவுமே ஹீரோக்கு புரியல. இது என்னது அடுத்த சிஎம்மா நம்மள சொல்கிறாங்க, நம்மள போய் இவருக்கு புள்ளி வைக்க சொல்கிறாங்க, எதுவுமே அவருக்கு புரியல. அப்போ சபா இருக்கார்ல, அவர் வந்துட்டு ஃப்ளாஷ்பேக் சொல்கிறாரு. அதில் தான் இப்போ என்ன நடந்தது அப்படின்றத காட்டுறாங்க. இப்போ சுப்பண்ணான்னு சொல்லிட்டு ஒருத்தர் காட்டுறாங்க. அப்படியே ஹீரோ ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி இருக்காரு. அவர் தான் ஹீரோட அப்பாவும் கூட. இப்போ அங்கே வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக்குள்ளே போயிட்டு வந்துருவோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோட அப்பா இருக்கார்ல, அவர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்கி திக்கி தான் பேசுவார். அவருக்கு தெளிவாக பேசுறது தெரியாது. ஆனால் அவர் மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணும் அப்படின்ற மாதிரி நினைப்பாரு. இன்னொரு விஷயம், ஹோமில் பார்வதி அம்மான்னு ஒருத்தவங்க இருக்காங்கல்ல, அவங்க தான் ஹீரோவோட ஒரிஜினல் அம்மா. இவங்க அப்பா இவங்க அம்மா. இதில் இருந்தே பார்த்தீங்கன்னா அப்போ ஹீரோ வந்து குட்டி ஹீரோவாக இருப்பார். அப்போ வந்து ஹீரோட அப்பாவும் சரி அம்மாவும் சரி மக்களுக்காக நிறைய விஷயத்தில் வந்து இந்த மாதிரி போராட்டம் பண்ணி மக்களுக்கு நல்லது செஞ்சுருப்பாங்க. அப்போ தான் இந்த சத்தியமூர்த்தி சபாலாம் இருக்காங்கல்ல, அவங்களாம் வந்துட்டு ஹீரோட அப்பா கூட இருந்தவங்க தான் அவங்களாம். அதாவது ஹீரோட அப்பா தான் மெயினாக இருப்பார். இவங்களாம் அவர் கூட இருந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருந்திருப்பாங்க. இந்த மாதிரி ஹீரோட அப்பா வந்து நிறைய
விஷயங்கள் பண்ணுறதுனால அவங்க கூட இருக்கவங்களே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம சாதாரண மனுஷனாக இருந்து இந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கு பதிலாக நம்மளும் ஆட்சிக்கு வருவோம், ஆட்சிக்கு வந்து மக்களுக்கு வந்து எல்லாம் நல்லது செய்வோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோட அப்பாவுக்கு வந்து கொஞ்சம் திக்கி திக்கி பேசுறதுனாலையும் அவர்கிட்ட சரியான பண வசதி இல்லாததுனால எப்படி நம்ம கட்சி ஆரம்பிக்க முடியும் அப்படின்ற மாதிரி யோசனையாக இருக்குது. ஆனால் உண்மையாலே கட்சியெல்லாம் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா நிறைய செலவாகும் அப்படின்றது ஒரு பக்கம் இருக்குது. இன்னொன்று வந்து தெளிவாக நம்ம பேசினா தான் அது போய் மக்களுக்கு சேரும். நான் திக்கி திக்கி பேசுறது வந்து மக்களுக்கு போய் சேர மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா, நிறைய அதை நல்லா தெளிவாக பேசுறதுக்கான முயற்சியும் நிறையவே அவர் எடுக்கிறாரு. அப்பா வந்து எவ்வளோதான் அப்படி முயற்சி பண்ணி அவர் ப்ராக்டிஸ் பண்ணாலும் அவரால் சரியாக அந்த மாதிரி தெளிவாக பேச முடியல. அப்போனே அவர் என்ன சொல்கிறாருன்னா, தெளிவான ஒரு பேசுகிற ஆள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சபா கிட்ட சொல்கிறாரு. அந்த சபா இருக்கார்ல, அப்போ அவர் தான் வந்துட்டு சத்தியமூர்த்தி இருக்கார்ல, அவரை வந்து அறிமுகப்படுத்துறாரு. ஹீரோட அப்பா வந்து என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து எழுத்துப்பூர்வம் அதை உணர்ச்சிபூர்வமாக நான் எழுதி தரேன். அதை வந்து என்னால் பேச முடியலன்னா அந்த வார்த்தைகளுக்கு உணர்வு கொடுத்து பேசுகிற மாதிரி ஒருத்தர் இருக்கணும், அந்த மாதிரி ஒரு ஆளை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சபாட்ட சொன்னதுனால சபா வந்து சத்தியமூர்த்தி அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. இப்போ ஹீரோட அப்பா எழுதி கொடுக்குற விஷயங்கள் எல்லாத்தையுமே சத்தியமூர்த்தி இருக்கார்ல, அவர் வந்து தெளிவாக அப்படி போய் பேசுறாரு. அது நல்லாவே போய் மக்களுக்கு போய் ரீச் ஆகுது. இதனால ஹீரோட அப்பா வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இப்போ ஹீரோட அப்பா எழுதி கொடுக்க சத்தியமூர்த்தி பேசுறது வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் வந்து நல்லா ரீச் ஆகுது. மக்களுக்கு அவரோட பேச்சுக்கு மதிப்பு அதிகமாகுது, நிறைய கூட்டமும் கூடுது. இதை பார்த்த இவர் இருக்காருல்ல, சுப்பண்ணா இருக்காருல்ல, அவர் என்ன சொல்லிடுறாருன்னா, ஹீரோட அப்பா அதை சத்தியமூர்த்தியவே நம்ம வந்து கேண்டிடேட்டாக நிற்க வைப்போம், அவனே ஜெயிக்கட்டும், எனக்கு மக்களுக்கு நல்லது செஞ்சால் மட்டும் போதும், பதவி வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்போ எல்லாரும் ஓகே சொல்லியாச்சு. இப்போ வந்து என்னன்னா, எல்லாரும் வந்துட்டு இப்போ எலெக்ஷன் டைம் அப்படின்ற எல்லாரும் வந்து அந்த பணம் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளும் வந்து ஏதாவது பண்ணாதான் வந்து நம்மளும் வர முடியும், வெறும் பேச்சை மட்டும் வச்சுட்டு நம்ம வந்து முன்னுக்கு வர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஹீரோட அப்பாவுக்கும் வந்து அது புரியுது. என்னதான் பேச்சு இருந்தாலும் பணமும் வந்து கொடுக்குற மாதிரி தான் சூழ்நிலை இருக்குது. எல்லாருமே கொடுத்துட்டு தானே இருக்காங்க, அப்போ நம்மளும் கொடுக்குற மாதிரி இருக்கணும்னு. ஆனால் நம்மக்கிட்ட அந்த வசதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அங்கே உள்ள அந்த சத்தியமூர்த்தியில் அவரெல்லாம் என்ன சொல்கிறாருன்னா, நம்மள மாதிரி நல்லவங்க வந்துட்டு ஆட்சிக்கு வரணும் அப்படின்றதுக்காக வந்து சில நல்ல உள்ளங்கள் படைச்சவங்க வந்து பண உதவி செய்ய தயாராக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஹீரோட அப்பா வந்து அது யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இந்த மாதிரி ஆளுங்களை அவங்க கை காட்டுறாங்க. அவங்க தான் வந்துட்டு இதுக்கு முன்னாடி பல பிரச்சனைகள் வந்து மக்களுக்கு தொந்தரவாக இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஓப்பன் பண்ண சில விஷயங்கள் எல்லாம் வந்து ஹீரோட அப்பா வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிருப்பாரு. அந்த மாதிரி ஆளுங்களோட பணம் வந்து நம்மளுக்கு தேவை கிடையாது, அப்படி நம்ம வந்து பணம் கொடுத்து அரசியலுக்கு வர வேண்டியதில்லை அப்படின்ற மாதிரி ஹீரோட அப்பா வந்து கோவப்படுறாரு. இப்போ இந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா முருகானந்தம் இருக்காரு. அதாவது முருகானந்தம் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இவங்க இந்த 2 பசங்க இருக்காங்கல்ல, மாணிக்கமும் அப்புறம் வந்துட்டு சூர்யா, இந்த 2 பசங்களோட அப்பா தான் முருகானந்தம். அவரும் சத்தியமூர்த்தி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஹீரோட அப்பாவுக்கு விருப்பம் இல்லாட்டியும் அவங்க பணம் கொடுத்து உதவி செய்கிறேன்னு ஒருத்தவங்க சொன்னாங்கல்ல, அவங்க கிட்ட இருந்து பணத்தை வாங்கிக்கிறாங்க அவங்க பதவிக்கு வரணும் அப்படின்றதுனால. இப்படி பண்ணவும் இந்த விஷயம் வந்துட்டு இப்போ வந்து ஹீரோட அப்பாவுக்கு தெரிய வருது. உடனே அவர் வந்து கோவப்பட்டுட்டு நான் வந்து மீடியாவுக்கு சொல்ல போகிறேன், மக்களுக்கு இதை தெரியப்படுத்த போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதனால கோவமான அந்த முருகானந்தமும் சத்தியமூர்த்தி இருக்காங்களே, இவங்க 2 பேரும் வந்துட்டு ஹீரோட அப்பா வந்துட்டு அவர் இருந்தால் தானே இதெல்லாம் சொல்வார் அப்படின்ற மாதிரி வேற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே ஹீரோட அப்பாவுக்கு இந்த விஷயம் தெரிய வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா, அவங்க ஒய்ஃபையும் அவர் குட்டி ஹீரோ இருக்காருல்ல, அவங்க 2 பேரையும் ஒளிய வச்சுட்டு இப்போ இவங்க 2 பேரையும் அடிக்கிறதுக்காக இறங்குறாரு. இப்போ அடிதடியில் இறங்கும் போது அவங்க வந்துட்டு கூட நிறைய பேர் கூட்டத்தனம் வந்திருப்பாங்க. ஏன்னா இந்த ஹீரோட அப்பா வந்து சண்டை போட்டாலும் அவங்கள போடுற சண்டையில் வந்து இவர் மாட்டி அங்கேயே இவர் இறந்தும் போயிடுறாரு. பார்த்து அவங்க வீட்டுக்காரங்க வந்து அந்த இடத்துல இறந்து போனதுக்கு அப்புறமா தான் இவங்க இருக்காங்களா, பார்வதி அம்மா இருக்காங்களா, அவங்களுக்கு வந்து மனநலம் அங்கேயே பாதிக்கப்படுறது. அதுக்கப்புறம் தான் அங்கே உள்ளவங்க வந்துட்டு இவங்களை வந்து அந்த ஓல்டேஜ் ஹோம் இருக்குல்ல, அங்கே வந்து சேர்த்துறாங்க. ஹீரோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வளர்த்துட்டு இருக்காங்களா, அந்த ஃபேமிலி வந்து ஹீரோவை எடுத்து வளர்க்க ஆரம்பிச்சிடறாங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு இப்போ வந்து சபா இருக்காருல, அவர் வந்து சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த முருகானந்தம் அவங்களோட பசங்க இருக்காங்களா 2 பேர், அந்த 2 பசங்களை தான் வந்துட்டு அவரும் இறந்து போயிடுறாரு அந்த சண்டை நடக்கும்போது. அதை வந்துட்டு தான் செஞ்ச தப்புக்கு பிராச்சித்தமாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக தான் சத்தியமூர்த்தி வந்து அவரோட பசங்களை வந்து தான் பசங்களாக எடுத்து வளர்க்க ஆரம்பிச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லவும் ஹீரோக்கு வந்து செம்ம கோவமாயிடுது. எங்கள் அப்பா சாவுக்கு வந்து காரணமானவங்களே வந்துட்டு என்ன வந்து இந்த மாதிரி பண்ண வச்சுட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சபான் இருக்காருல, அவர்கிட்ட வந்து கோவப்படுறாரு. ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது இப்போ ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவை பார்க்க வராரு. அவங்க அம்மாவை பார்த்தோன்னே இப்போ அவங்க அம்மா வந்து என் பையன் கிடச்சிட்டான் அப்படின்ற மாதிரி சந்தோஷப்படுறாங்க. இப்போ மறுநாள் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து பதவி ஏற்கணும். அதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ சூர்யா வந்து செம்ம டென்ஷனில் இருக்கார். அவர் எப்படி விட்டு கொடுப்பாரு. அப்போ சபா வந்து இப்போ சூர்யா கிட்ட வந்து பேசுறாரு. பேசும்போது இப்போ இவர் சிஎம் ஆகணும் அப்படின்னா வந்துட்டு கலெக்டர் அவர் இருக்கார்ல, அதை வந்து அவர் ராஜினாமா பண்ணணும். அதுக்கு வந்து அவர் மேலே சில கேசஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து கிளியர் ஆகணும். அது கிளியர் ஆகணும்னா யார் அவங்க மேலே கொடுத்தாங்களோ அவங்க வந்து வாபஸ் வாங்கணும். அது கொடுத்தது யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சூர்யா தானே கொடுத்துருக்காரு, என்ன அடிக்க வந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால வந்துட்டு இப்போ சபா வந்து சூர்யா கிட்ட வந்து பேசுறாரு. இந்த மாதிரி நாளைக்கு பதவி ஏற்க வேண்டிய வேலை இருக்கு, நீ வந்துட்டு அந்த கிளியர் பண்ணிவிடு அப்படின்னு சொல்லவும், இப்போ அவன் அதை சிஎம் ஆகணும் அப்படின்னா வந்து கலெக்டர்லேருந்து அவன் வந்து ராஜினாமா பண்ணணும்ல, மொதல் அவன் அதை பண்ணட்டும், அதுக்கப்புறமா நான் வந்து என் கேஸை வந்து வாபஸ் வாங்குறேன் அப்படின்னு சொல்லவும் ஹீரோவும் என்ன பண்ணுறாருன்னா, நான் வந்து கலெக்டர் பதவியில் வந்து நான் ராஜினாமா பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி எழுதி கொடுத்துட்றாரு. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இவர் சூர்யா என்ன சொல்கிறாருன்னா, ஆனாலும் நான் அதை பண்ண மாட்டேன், உன் மேலே உள்ள கேஸை வந்து நான் வாபஸ் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டபுள் கேம் ஆடிடுறாரு. ஹீரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பதவியும் வேணாம், அரசியலும் வேணாம், எனக்கு எதுவுமே வேணாம் அப்படின்ற மாதிரி எழுதி கொடுத்துட்றாரு. ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா, முன்னாடி இவர் இப்படி செஞ்சால் நான் வந்து இது பண்ணுறேன்னு சொன்னார்ல, அப்படி செய்யாமல் இப்படி இருந்துட்டு இதுதான் அரசியல்ன்ற மாதிரி வேறு அவருக்கு ஒரு விளக்க வர கொடுக்குறாரு. ஹீரோ வந்து அங்கேருந்து டென்ஷன் ஆகிடுறாரு. எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இப்போ மறுநாள் பார்த்தீங்கன்னா இப்போ சூர்யா தான் திரும்ப பதவிக்கு வர மாதிரி இருக்குது. அப்போ ஹீரோக்கு சப்போர்ட்டாக வந்து நிறைய கலெக்டர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பெட்டிஷன் போடுறாங்க. அதனாலேயே இப்போ ஹீரோக்கு வந்துட்டு பதவி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, அவருக்கு அந்த எலெக்ஷன் கமிஷனில் வந்துட்டு பதவி கொடுத்துட்றாங்க. வந்து எலெக்ஷன் கமிஷனில் இருக்கிறது வந்து ஆந்திராவில் இருக்காரு. அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ சிஎம் இறந்ததுனால எலெக்ஷன் வச்சு தான் வந்து அடுத்த சிஎம் வந்து தேர்ந்தெடுக்க முடியும். அதனால எலெக்ஷன் வந்து டேட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிடுறாரு. உடனே இந்த வேலைகளும் நடந்துட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா அவர் பதவி இப்போ தான் ஏற்றிருப்பாரு, 1 மணி நேரம் தான் ஆயிருக்கும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இப்போ எலெக்ஷன் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கடுப்பில் இருப்பாரு. அப்போ ஹீரோ வந்து அங்கே வந்துட்டு என்ன சொல்வார்னா, எலெக்ஷன் வந்துருச்சு, ரூல்ஸ் எல்லாம் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இவர்கிட்ட வந்து சொல்றாரு. உடனே சூர்யா என்ன பதில் சொல்றாரு அப்படின்னா, எலெக்ஷனை வந்து உனக்கு நடத்த தான் தெரியும், ஆனால் அதை எப்படி ஜெயிக்கணுன்றது எனக்கு தான்
தான் தெரியும். உன்னால என்ன முடியுமோ அத நீ பண்ணிக்கோ அப்படின்ற மாரி அவரும் பதிலுக்கு சொல்றாரு. இதுல ஹீரோ வந்து இன்னொரு வேலையும் பார்க்குறாரு. அது என்ன வேலையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பணம் இல்லாத அரசியல உருவாக்கணும் அப்படின்றது தான் ஹீரோவோட அப்பாவோட ஆசையே. அதனால அவர் அந்த வேலைய வந்துட்டு சபா இருக்கார்ல, அவர் வந்துட்டு நேர்மையானவரா இருக்கிறதுனால, அவர வச்சு இந்த வேலைய நம்ம செய்யலாம் அப்படின்றது மாரி ஹீரோ வந்து ஒரு பிளான் பண்றாரு. இப்ப சூர்யா இருக்கார்ல, அவர் என்ன பண்றாருன்னா, பணம் குடுத்து வேலை நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர வந்து அதுக்கான அரேஞ்ச்மென்ட்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இதெல்லாம் தெரியிற ஹீரோ என்ன பண்றாருன்னா, அவங்க எல்லாரையும் அந்த இடத்த விட்டு தூக்கிட்டு, நேர்மையான ஆஃபீசர்ஸா எல்லாரையும் தூக்கி மாத்தி போட்டுர்றாரு. இப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் சூர்யா வந்து பிரச்சாரம் பண்றாரு. இன்னொரு பக்கம் சபா இருக்கார்ல, அவரும் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. இதுக்கிடையில இப்ப ஹீரோ வந்து மக்கள்கிட்ட என்ன சொல்றாருன்னா, பணம் குடுத்தா வாங்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்களே எப்பயாவது ஒருத்தர் தான் தராங்க. அவங்க தரும்போது எப்படி நாங்க வாங்காம இருக்க முடியும் அப்படின்ற மாரி மக்கள் சொல்றாங்க. அதுக்கு ஒண்ணு ஹீரோ என்ன சொல்றாருன்னா, சரி வாங்குறது தான் வாங்குறீங்கன்னா ஏன் கம்மியா வாங்குறீங்க? ஒவ்வொருத்தரும் வந்து ரூ. 20,000 கேளுங்க அப்படின்ன உடனே ரூ. 20,000 கேட்டா தருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு மக்களும் கேட்கறாங்க. அதுக்கு ஒண்ணு ஹீரோ என்ன சொல்றாருன்னா, அவங்க கோடி கணக்குல வச்சிருக்காங்க. அதனால நீங்க தாராளமா கேட்கலாம் அப்படின்னு சொல்லவும், மக்களும் வந்துட்டு இப்ப சூர்யா இருக்காங்கல்ல, அவங்க இதுல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு வந்து ரூ. 20,000 வேணும். ஒரு ஆளுக்கு ரூ. 20,000 வேணும் அப்படின்ற மாரி கேட்க ஆரம்பிச்சர்றாங்க. சூர்யா அவர் இருக்கார்ல, அவர் காதுக்கு வரும். அவர் வந்துட்டு இவ்ளோ பணத்தெல்லாம் குடுக்க முடியாது. மொத்த பணமும் காலியா போயிரும் அப்படின்ற மாரி பதட்டப்படுறாரு. குடுக்கவும் மாட்டேங்கிறாரு. அதுக்குன்னே அவரோட அண்ணன் மாணிக்கம் இருக்கார்ல, அவர் என்ன சொல்றாருன்னா, இப்ப நம்ம தந்தா என்ன இவ்ளோ பணத்த வந்து நம்மளால மட்டும் தான் தர முடியும். வேற யாராலயும் தர முடியாது. இப்போதைக்கு நம்ம குடுக்குற மாரி குடுப்போம். அப்புறமா நம்ம கையில எல்லாம் கிடைக்கும்போது ரூ. 100 வாங்குற இடத்துல ரூ. 1000 வசூலிச்சுப்போம் அப்படின்ற மாரி சொல்லி ஒரு ஐடியாவும் குடுக்குறாரு. இதனால ஓகேவான இப்ப சூர்யாவும் சரி அவங்க கேட்ட அமௌண்ட்ட நம்ம குடுப்போம் அப்படின்ற மாரி சரின்னு சொல்லிடுறாரு. அதோட பார்த்தீங்கன்னா, இப்ப இங்க வந்துட்டு பணம்லாம் குடுத்துட்டு இருக்காங்க. எல்லாரும் வாங்கிக்கிறாங்க. அந்த மாரி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இதோட இவர் பார்த்தீங்கன்னா, பிரச்சாரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் வண்டியெல்லாம் வந்து யூஸ் பண்றாரு. அதுக்கு ஒண்ணு இப்ப ஹீரோ வந்து என்ன சொல்றாருன்னா, இந்த மாரி எலக்ஷன் டைம்ல வந்துட்டு அதாவது பதவிக்கு வந்ததுக்கு அப்புறம் சில விஷயங்கள்லாம் பயன்படுத்தணும்னு இருக்கும். அதெல்லாம் வந்து இப்ப நம்ம எலக்ஷன் நடக்க போறதுக்கு முன்னாடி அத பயன்படுத்தக்கூடாது. அப்படி நீங்க பயன்படுத்திட்டீங்க அந்த ஹெலிகாப்டர் அதெல்லாம். அதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, 25,00,000 வந்து நீங்க ஃபைன் போடணும். ஃபைன் கட்டணும். அப்படி ஃபைன் கட்டலன்னா, இந்த நாமினேஷன்ல இருந்து நீங்க விலகுற மாரி இருக்கும் அப்படின்ற மாரி இப்ப சூர்யாவ வந்துட்டு ஹீரோ வந்து மிரட்டிடுறாரு. ஹீரோ ஏன் இப்படி பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒவ்வொரு கேண்டிடேட்டும் இந்த மாரி இது பண்றாங்க நாமினியா இருக்காங்கல்ல, அவங்க வந்து 40 லேக்ஸ் தான் வந்து டோட்டலாவே செலவு பண்ற மாரி இருக்கும். இப்ப 25,00,000 வந்து இப்படியே ஃபைன்லயே போயிடுச்சு. மிச்சம் இருக்க காச வச்சு நீ வந்து எப்படி நீ வந்து எல்லாருக்கும் குடுப்ப? அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது, இப்ப சூர்யா இருக்கார்ல, அவருக்கு இப்ப பயங்கர டென்ஷன் ஆயிடுது. இப்படி இருக்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் இந்த மாரி பணம் குடுத்து நம்ம வந்து செட்டில் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவங்களுக்கும் தெரியுது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்க மக்களும் பார்த்தீங்கன்னா, இங்க இருந்தா நம்மளுக்கு ஒண்ணும் கிடைக்காது அப்படின்ற மாரி அவங்களும் இப்ப கிளம்ப ஆரம்பிச்சுறாங்க. இப்ப இவருக்கு கோவத்தோட உச்சிக்கே அவர் போயிடுறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இப்ப கவர்மெண்ட் வண்டி நீங்க வந்து இப்ப யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக சூர்யா கிட்ட இருந்து அந்த வண்டியையும் ஹீரோ வாங்கிட்டு போயிடுறாரு. இப்ப நடந்தே போய் பிரச்சார வேலையும் சூர்யா பார்க்குறாரு. அது மட்டும் இல்லாம அவரோட அண்ணன் வந்து என்ன பண்றாருன்னா, மாணிக்கம் இருக்கார்ல, மிச்ச பணத்த வந்து இது மாரி குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா, இது விதிமுறைக்கு மாறா அவங்க செய்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதையும் வந்து கேன்சல் பண்ணிட்டு, அவரோட நாமினேஷன் லெட்டரையும் வந்து கேன்சல் பண்ணிடுறாரு ஹீரோ. சரி இப்ப எலக்ஷன் டேட்டும் வருது. இப்ப அந்த ஒரு ஒரு பூத்துல பார்த்தீங்கன்னா வந்துட்டு வெடி வெடிச்சுது. வெடி வெடிச்சோனே இப்ப சூர்யா என்ன சொல்றாருன்னா, என் ஆளுங்க எல்லா இடத்துக்கும் வருவாங்க. எங்க வேணா ஓட்டு போடுவாங்க. இந்த மாரி பாம்லாம் எங்கனாலும் இருக்கும். அது எங்க இருக்குன்றது எனக்கே கூட தெரியாது. உன்னால முடிஞ்சா அதெல்லாம் கண்டுபிடி அப்படின்ற மாரி ஹீரோ கிட்ட சவால் விடுறாரு. பேசிட்டு இருந்தாலும் ஹீரோ வந்து எதுவுமே அவருக்கு ரிப்ளை குடுக்க தயாரா இல்ல. அவர் அமைதியா இருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, சூர்யாவோட ஆளுங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா, பூத்து மாறி மாறி போயிட்டு அவங்களோட தப்பா இதெல்லாம் பண்ணுவாங்கல்ல, அந்த மாரியான வேலைகள்ல ஈடுபட்டுட்டே இருக்காங்க. இதெல்லாம் பார்த்தும் பார்க்காத மாரி ஹீரோ இருந்துட்டு இருக்காரு. அப்படியே போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இப்ப சூர்யா இருக்கார்ல, அவர் வந்து ஹீரோட்ட வந்து வம்பு வளர்க்குறாரு. இந்த மாதிரி வந்துட்டு நான் பாம் எங்கேயுமே வைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாரி சொல்லி சிரிக்கிறாரு. ஆனா இப்ப ஹீரோ என்ன சொல்றாருன்னா, நான் வச்சிருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அதாவது இப்ப எல்லாரும் இந்த மாரி மாறி மாறி இப்பலாம் போட்டுட்டு இருந்தாங்கல்ல அந்த ஓட்டிங்க்கு. அதுல வந்து ஹீரோ என்ன பண்ணியிருப்பாருன்னா, இந்த மாரி தப்பா பண்றாங்கல்ல, அவங்களுக்கு வந்துட்டு இந்த மை வைக்கிறாங்கல்ல, அதுல வந்துட்டு ஒரு கெமிக்கல் மருந்து மாரி மிக்ஸ் பண்ணி வச்சுருவாரு. ஒரு தடவ பண்றவங்களுக்கு அந்த தப்பு தப்பா திரும்ப திரும்ப பண்றாங்கல்ல, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த விரல் வந்து வீங்கி அது வந்து அழுக ஆரம்பிச்சுடுது. அவங்கலாம் வந்துட்டு இப்ப வந்து ஹாஸ்பிட்டல்ல வந்து அட்மிட் ஆகி, இந்த மாதிரி காரணம் உண்மையான காரணத்த சொல்லி தானே வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியும். இந்த மாதிரி நாங்க பண்ணோம், இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட் எடுக்க வராங்க. இந்த மாதிரி ஆனவங்களுக்கு இந்த காரணத்துக்காக வர்றவங்க எல்லாரையுமே இப்ப ஹீரோவால ஈஸியா அரெஸ்ட் பண்ண முடியுது. அதனால எல்லாரையுமே ஈஸியா அதாவது சூர்யாவோட ஆளுங்க எல்லாரையுமே ஈஸியா ஹீரோ வந்து இப்ப அரெஸ்ட் பண்ணிடுறாரு. இப்ப சூர்யா கிட்ட ஹீரோ வந்து என்ன சொல்வார்னா, எங்கெல்லாம் உங்க ஆளுங்க இந்த மாதிரி தப்பு பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்களோ, அவங்க எல்லாம் உண்மைய ஒத்துக்கிட்டாங்க. அவங்க எல்லாரையும் நான் அரெஸ்ட் பண்ணிட்டேன். இப்ப வந்து இங்கெல்லாம் தப்பு நடந்த இடத்துலலாம் வந்து ரீ எலக்ஷன் வரப்போகுது அப்படின்னு சொல்லவும், இப்ப சூர்யாவுக்கு இன்னும் கொஞ்சம் கோவத்துக்கு அளவே இல்லாத மாரி ஆயிடுறாரு. இதுக்கிடையில வந்து ஒரு கருத்து கணிப்பு வந்து சபா இருக்கார்ல, அவர் தான் ஜெயிக்க போறாரு அப்படின்ற மாரி காட்டுது அப்படின்னு சொல்லவும், சூர்யாக்கு இன்னும் கொஞ்சம் கோவம் வருது. நம்ம தான் ஒரு ஆளுக்கு 20,000 அப்படின்ற மாரிலாம் குடுத்துருக்கோமே அப்படின்ற மாரி கோவப்படுறாரு. அப்பதான் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்ப ஹீரோ இருக்கார்ல, அவர் போயிட்டு மக்கள் கிட்ட என்ன சொல்லியிருப்பாருன்னா, நீங்க வந்து பணம் வாங்காதீங்க அப்படின்னு கூட சொல்லல. இந்த ரூ. 20,000 வாங்குறீங்கல்ல, வாங்கிட்டு சபா இருக்கார்ல, அவருக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லும்போது, அது எப்படி நாங்க பணத்த ஒருத்தர்ட்ட வாங்கிட்டு இன்னொருத்தருக்கு எப்படி மனசாட்சிக்கு விரோதமா செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மக்களும் கேட்பாங்க. அதுக்கு ஹீரோ என்ன சொல்வார்னா, இப்ப நீங்க இவருக்கு ஓட்டு போட்டீங்கன்னா, ரூ. 60 குடுத்து வாங்குற பொருள வந்து அவன் ரூ. 120 ஆக்குவான். ரூ. 1 கிடைக்க வேண்டிய பொருள வந்துட்டு ரூ. 1000 ஆக்குவான். அதனால இதெல்லாம் தேவையா? இந்த மாதிரி நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா, இந்த ஆட்சிக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லவும், இப்ப மக்களும் பார்த்தீங்கன்னா, பணத்த இவர்ட்ட வாங்கியிருப்பாங்க. ஓட்டு வந்து அந்த மாதிரி வேலைங்கள்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரிலாம் செஞ்சுடுறாங்க. அதோட இப்ப இங்க பார்த்தீங்கன்னா, இந்த டென்ஷன்ல இருக்கிறப்ப சூர்யாக்கு வந்து ஒரு விஷயம் வசமா மாட்டிக்குது. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்ப சபா தானே அவர் தானே ஜெயிக்கிற நிலைமையில இருக்காரு. அவரோட இத வந்து அவங்களோட அந்த போஸ்டர் அதெல்லாம் பார்ப்பாங்கல்ல. பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோவோட அப்பாவோட ஃபோட்டோ ஒட்டியிருக்காங்க. அப்பதான் சூர்யாக்கு தெரிய வருது. இவர் தான் வந்து அவரோட பையனா இருக்காரு அப்படின்றது தெரிய வந்துட்டு அவர் என்ன பண்றாருன்னா, ஹீரோ பத்தின ஃபுல் டீடைல்ஸும் கலெக்ட் பண்ணிக்கிறாரு. இந்த ஃபோட்டோஸ், அந்த போஸ்டர் அதெல்லாம் எடுத்துக்கிட்டு நேரா எலக்ஷன் கமிஷன் ஆஃபீஸ் இருக்கும்ல, அங்க வராரு. வந்துட்டு என்ன சொல்றாருன்னா, இங்க வேலை பார்க்குற இவர் வந்துட்டு அதாவது ஹீரோ வந்துட்டு பொதுவானவரா தான் நடந்துக்கணும். அவர் வந்துட்டு ஒரு கட்சிக்கு தான் வந்து இது மாதிரிலாம் நடந்துக்கிட்டதுனால இது எப்படி செல்லுபடியாகும்? அவர் வந்து தன்னோட இதுக்கே சப்போர்ட் பண்ண மாரி இருக்கு. ஆனா அதனால இதெல்லாம் செல்லாது அப்படின்ற மாரி சூர்யா வந்து அங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்றாரு. இதனால பார்த்தீங்கன்னா, ஹீரோக்கு வந்து பெரிய பிரச்சனை ஆயிடுது. இப்ப இது மட்டும் உண்மையாயிடுச்சு அப்படின்னா வந்துட்டு, இப்ப இவர் சபா வந்து ஜெயிக்க
கேட்கவே முடியாது அப்படின்ற சூழ்நிலை வந்துரும். இந்த டைம்ல வந்து இப்ப ஹீரோ மேல வந்துட்டு என்கொயரி வருது. அப்ப ஹீரோவ கூப்பிட்டு விசாரிக்கும்போது, ஹீரோ என்ன சொல்லியிருந்தாருன்னா, இப்ப வந்து அவர வளர்த்துட்டு இருக்காங்கல்ல, அவங்க தான் எங்க அப்பா, அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சர்டிஃபிகேட் எல்லாம் காட்டுறாரு. அது மட்டும் இல்லாம அந்த பார்வதி அம்மா இருக்காங்கல்ல, அவங்களையும் கூப்பிட்டு இப்ப ஹீரோவ கட்டியது யாருன்னு கேட்கும்போது, அவங்க வந்து என் பையன் இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிடுறாங்க. சொல்லும்போது ஹீரோ டக்குனு என்ன சொல்லிடுறாங்கன்னா, அவங்க ஏற்கனவே மனநலம் பாதிக்கப்பட்டவங்க. அவங்க சொல்றதெல்லாம் உண்மை கிடையாதுன்ற மாரி ஹீரோ சொல்லிடுறாரு. கேட்டுட்டு இருந்த சூர்யாக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப இத வந்து இது உண்மைன்னு வந்து நிரூபிச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க சொல்லுங்க. அந்த டெஸ்ட் எடுக்கும்போது தான் வந்து என்ன உண்மைன்றது தெரிய வரும். நாளைக்கே இது நடக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லவும், அவங்களும் அந்த மாரி சொல்லிடுறாங்க. இப்ப வந்து ஹீரோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இப்ப ஒரு மாரி ஆயிடுது அவருக்கு. அவங்க அம்மா கிட்ட போய் அந்த ஆசிரமத்தில போயிட்டு மன்னிப்பு கேட்கிறாரு. என்ன மன்னிச்சிருங்கம்மா. நான் தான் உங்க புள்ள. நீங்க தான் அம்மான்றது எனக்கு தெரியும். ஆனா இத நம்ம இப்ப அங்க சொன்னோம் அப்படின்னா, இப்ப அப்பாவோட ஆசையே வந்து அதாவது என்ன சொல்றது? லாம் இல்லாம ஒரு நல்ல அரசியலா மக்களுக்கு குடுக்கணும், கொள்ளணும் அப்படின்றது அப்பாவோட ஆசை. அத நிறைவேத்துறதுக்காக தான் நான் அப்படி போய் சொல்லிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவோட கால்ல விழுந்து அவர் வந்து ஹீரோ வந்து மன்னிப்பு கேட்கிறாரு. இப்ப இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த ஹீரோட அம்மா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, "நீ ஆசைப்பட்டது எல்லாமே நடக்கும்பா" அப்படின்னு சொல்லிட்டு மகனுக்கு ஆறுதல் சொல்லுவாங்க. அதோட இப்ப அவங்களுக்கு அந்த டெஸ்ட் எடுக்கிறதுக்காக அவங்க ஹாஸ்பிட்டல்ல தான் இருப்பாங்க. ஹாஸ்பிட்டல்ல உள்ளவங்க கிட்ட வந்துட்டு போர் அடிக்குது, பாட்டு கேட்கணும்னு சொல்லிட்டு ஃபோன் கேட்டிருப்பாங்க. அவங்க ஃபோன் குடுத்த உடனே அவங்க ஃபோன்ல என்னமோ பார்த்திருப்பாங்க. கொஞ்ச நேரத்திலேயே அவங்க அம்மாவ காணோம்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்ல இருந்து கால் வரவும், ஹீரோ போய் பார்க்கும்போது ஃபோன்ல என்ன பார்த்தாங்கன்னு சொல்லிட்டு அவர் வாங்கி பார்க்கும்போது, டிஎன்ஏக்கு டெஸ்ட்டுக்கு என்னெல்லாம் கிடைக்காது அப்படி இப்படின்ற மாரிலாம் அவங்க என்னமோ தேடி பார்த்திருப்பாங்க. அதுதான் அவங்க பார்த்துருக்காங்கன்ன உடனே அவர் வந்து பக்கத்துல உள்ள ஃபேக்டரிக்கு தான் அவங்க அம்மா போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த ஃபேக்டரிக்கு அவர் வேக வேகமா அங்க வருவாரு. அதோட அம்மாவ தேடி ஹீரோ வந்து இப்ப அந்த ஃபேக்டரிக்கு வராரு. நான் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இருந்தா தான் அந்த டிஎன்ஏலாம் கிடைக்கும். அது கிடைக்கக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு ஆசிட்ல இருந்து அவங்களும் இறந்து போயிடுறாங்க. அவங்க அம்மாவோட செருப்பு மட்டும் தான் இப்ப ஹீரோக்கு கிடைக்குது. அவர் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. ஆனாலும் இப்ப இந்த டெஸ்ட் வந்து நடக்காததுனால வந்துட்டு அவர் அத சூர்யா குடுத்த கம்ப்ளைண்ட் வந்து எதுவும் பண்ண முடியல. ஏன்னா அவங்க அம்மாவே இப்ப இல்லாததுனால அந்த டெஸ்ட் வந்து எடுக்க முடியல. அதனால இப்ப இந்த எலக்ஷன் நடந்துட்டு தான் இருக்கு ஒரு பக்கம். சூர்யா நினைச்சது இப்ப நடக்காததுனால பார்த்தீங்கன்னா, இப்ப சூர்யாக்கு வந்து செம்ம கோவமாயிட்டு அவரே அந்த ஜேசிபிலாம் இருக்கலாம் அதெல்லாம் எடுத்துட்டு வந்து எல்லாத்தையும் இடிக்கிற மாரிலாம் பிரச்சனைலாம் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோ இறங்கி அவர போட்டு அடி அடின்னு அடிச்சு சாத்தி எடுக்குறாரு. இதுல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இப்ப நெறைய பிரச்சனை ஆகுது. அவர் அடிதடி அந்த மாரிலாம் முடியுது. அதுக்கப்புறம் சபா இருக்காருல்ல, அது நல்லபடியா அந்த எலக்ஷன்லாம் நடந்து அவரும் ஜெயிச்சர்றாரு. இப்ப ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, அவரோட பதவிய வந்து ராஜினாமா பண்ணிடுறாரு. அவங்க அப்பாவோட ட்ரெஸ்ஸே அவரும் போட்டுக்கிறாரு. அவர் போட்டுட்டு அவரு இப்ப சிஎம்மா அவரே ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா ஆசைப்படி பார்த்தீங்கன்னா, மக்களுக்கு நல்ல விஷயங்கள் செய்ற மாதிரி நெறைய நல்ல விஷயங்கள் செஞ்சு இந்த பதவியையும் அவர் ஏத்துக்கிறாரு. அப்படின்ற மாரி தான் வந்து இந்த படத்த வந்து முடிச்சிருக்காங்க. பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்கு. நல்ல ஒரு ஆக்ஷன் சினிமாவா நல்லாவே இருக்கு. உங்களுக்கு இந்த கதை ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன்.